ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆலுவேரா சோப் தான் பண்ண போகிறோம் நேச்சுரல் இன்க்ரீடியண்ட்டை வச்சு. ஸோ அதுக்கு ஆலுவேரா ஆயில், ஸோ 3 டேஸாக கோகோனட் ஆயிலில் ஆலுவேரா சோக் ஆகிருக்கு. ஸோ இப்போ எடுத்து அது வெளியே வச்சுருக்கோம். அப்புறம் கேஸ்ட்ரோ ஆயில், ஸோ இது வந்து நம்ம 300 கிராம்ஸ் பண்ண போகிறோம். ஸோ 300 கிராம்ஸ்க்கு 15 கிராம்ஸ் கேஸ்ட்ரோ ஆயில், 15 கிராம்ஸ் பட்டர், அப்புறம் ஸோ 125 கிராம்ஸ் லைட் சொல்யூஷன். இது வந்து சோடியம் அண்ட் கேஸ்டிக் சோடா அண்ட் வாட்டர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இங்கே. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே இப்போ மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது வந்து கேஸ்ட்ரோ ஆயில் 15 கிராம்ஸு. ஸோ இப்போது ஆல்ரெடி இதில் 3 டேஸாக ஆலுவேரா ஊறிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த ஆயில் தான் இது. ஸோ இதில் வந்து கேஸ்ட்ரோ ஆயில் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கிளாக் வைஸில், ஆன்டி கிளாக் வைஸ் இல்லை கிளாக் வைஸில் சுற்றிட்டே இருக்கணும். சுற்றிட்டே இருக்கும்போது முதல்ல ஊற்றணும். நெக்ஸ்ட்டு பட்டர் ஆட் பண்ணிக்கணும். இதுவும் 15 கிராம்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ கலக்கும்போது இதை ஆட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், கலர் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது, திக்னஸ் வருது. ஸோ இதுக்கு அடுத்து வந்து லைட் சொல்யூஷன். ஸோ நம்ம இங்கே எடுத்து வச்சுருக்க லைட் சொல்யூஷன் இருக்குது. ஸோ இது வந்து மெதுவாக ஊற்றணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து கையில் கீழே பட்டுச்சுன்னா அரிப்பு இருக்கும். ஸோ அதனால் மெதுவாக ஊற்றணும். பார்த்தீங்கன்னா அந்த திக்னஸ்க்கு வந்துடுச்சு. ஸோ இது வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 30 மினிட்ஸ்க்கு நிறுத்தாமல் ஸோ கிளாக் வைஸ்லையோ இல்லை ஆன்டி கிளாக் வைஸ்லையோ சுற்றிட்டே இருக்கணும். அப்போ தான் நல்ல மிக்ஸ் கிடைக்கும். ஸோ பிளெண்டர் எல்லாம் கூட யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ கையில் கலக்குனா தான் நல்லா அது மிக்ஸ் ஆகும். பாஸ்